ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எனி கெஸ்? இன்றைக்கி பாரடைஸ் ஃபார்ம் சவுதி அரேபியா தமாமில் இருக்கிறது, அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இப்போ பாரடைஸ் ஃபார்முக்கு ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸுக்கு சைட்லேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா பாருங்கள், சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக சின்னதாக ஒரு போட்டு வந்து நிறையவே செய்து வச்சுருக்காங்க. அதில் குட்டீஸ் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், சூப்பரான பிளேஸு, ரொம்பவே அமைதியான பிளேஸு. அதுக்கப்புறமா நம்ம ஊரில் பார்க்குற, நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிகள் தாங்க இருந்தது. பாருங்கள், கோழியெல்லாம் புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்ம போனதும் ஐயோ நம்ம ஏதோ சாப்பாடு கொடுக்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. எல்லாமே ஏதோ சாப்பாடு தருவாங்கன்னு வெயிட்டிங்கில் இருக்குது. இதுக்கு சாப்பாடே வைக்கல போல். பாருங்கள், எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது சாப்பாட்டுக்கு. அடுத்ததாக யாருன்னு பார்த்தா நம்ம ஆஸ்ட்ரிச் தாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வெல்கம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டாங்க. அடுத்தவங்க இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். வாங்க வாங்கன்னு அவங்களும் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்ததும் ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹலோ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாங்களும் நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு சாப்பாடெல்லாம் வெளியே இருக்குது. சரி இந்தா சாப்பிடு, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் 2-3 இலையெல்லாம் வந்து அதுக்கு கொடுத்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நல்லாவே சாப்பிட்டாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பங்குக்கு கொஞ்சம் இலைகளை எல்லாம் போட்டு கொடுத்தோம். நிறைய பேர் வந்துட்டாங்க இவங்கள பார்க்குறதுக்காக. சரி அவங்கள ஒன்று தொட்டு ஓகே பை பை சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது யாருன்னு பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க வாங்க எங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி நம்மளும் 2-3 இலைகளை எடுத்து அதுக்கு சாப்பாடை கொடுத்துரும். ஏய் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி மாறி மாறி போட்டி போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது இவங்களுக்கெல்லாம் பை சொல்லிவிட்டு அடுத்த ஆள் யாருன்னு பார்க்க போனால் பாருங்க, நம்ம பசுமாடு தான். நம்ம நிறையவே புல் இதுக்கு வெயிட்டிங்கில் இருந்தது. ஆனால் அதுக்கு எடுக்க முடியாத பிளேஸில் இருந்தனால நம்ம நிறையவே எடுத்து கொடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சாப்பிட்டாங்க பாருங்க. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் அதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எடுத்து கொடுத்தோம். எல்லாமே ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டாங்க. சரி, ரொம்பவே சந்தோஷம். நெக்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பெரிய ஆள் இருக்காங்க. இவங்களுக்கும் நம்ம வந்து நிறைய புல்லெல்லாம் எடுத்து கொடுத்தோம். சூப்பராக நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. அடுத்தது நம்ம சரி கிளம்புறோன்னு சொன்னோம். இல்லை இன்னும் புல்லெல்லாம் வேணும், எடுத்து போடுங்க, நல்லா தாராளமாக போடுங்கன்னு சொன்னாங்க. சரி மாறி மாறி சண்டை போட்டு சாப்பிட்டாங்க. அடுத்த ஆள் யார் இருக்கான்னு பார்க்க போகலாமா? வாங்க வாங்க. அடுத்த ஆள் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க பாருங்கள். வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஷீப்பு தாங்க இருக்குது. ரொம்பவே சூப்பராக சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போன்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லோரும். அதுங்களை மட்டும் நம்ம எதுக்கு விட்டு வைக்கணும்? அதுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். இலைகளெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பெரிய ஆட்கள் 2 பேர் இருக்காங்க. யார்? நம்ம டாட்டாய்ஸ் தான். முயல் கூட போட்டி போட்டு வெற்றி பெற்ற அந்த டாட்டாய்ஸ் தான். 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் முழிச்சு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளை பார்த்ததும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்தாங்க. சரி நாங்கள் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. நாங்கள் வந்து அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டோம். வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இங்கே 2 பேர் யாருடா நீங்கன்னு பார்த்து கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் உள்ளே பாருங்க, பெரிய ஆட்களெல்லாம் இங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க தனித்தனி ஸ்டாண்டில். அப்பா பார்க்கவே ரொம்பவே முறைச்சிட்டு இருந்தாங்க. யாருடா நீங்கள் என்ன பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது.
எல்லா பறவைகளுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக. எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகும்போது வழியில் என்ன இருக்குன்னா வெண்டைக்காய் செடி நட்டு வச்சுருக்காங்க வரிசையாக. ரொம்பவே பெரிய ஏரியாவில் நட்டு வச்சுருக்காங்க வெண்டைக்காய் செடி. சூப்பராக. இன்னும் ஒரு 3 months கழித்து வரும்போது நல்ல காய்ச்சிருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஏரியா ஃபுல்லுமே வெண்டைக்காய் செடி தான் நட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அடுத்தது யாருன்னு பார்ப்போமா? நம்ம வாத்து தான் நிற்கிது பாருங்கள். ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது. அவங்க எல்லாம் நம்மளை வரவேற்கல, கண்டுக்கிடவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கு. அப்படியே வாத்து முட்டை கிடைக்கல நம்ம கையில். அதனால் நாங்கள் சரி அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டோம். வாவ், புதினா செடி பாட்டில் நிறைய வச்சுருக்காங்க. யார் வேணாலும் வாங்கலாம் இந்த புதினா செடி. ரொம்பவே அருமையான செடிகள் இருக்குது. நர்சரி கார்டன் மாதிரி சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது என்ன செடின்னு தெரியல பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய செடிகள் நட்டு வச்சுருக்காங்க, பாட்டில் வச்சுருக்காங்க. இது என்ன செடி தெரியல, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது சில்லி செடி. இது என்ன செடின்னு தெரியல. வாழை கன்று கூட வச்சுருக்காங்க பாருங்கள். வாழை செடி கூட இங்கே நடுறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க, அதனால தான் வச்சுருக்காங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமா என்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இதெல்லாம் குரோட்டன்ஸ்னு நினைக்கிறேன். அப்புறமா கேப்சிகம் கொஞ்சம் வாடிருச்சு. அடுத்தது ரெட் கலர் கேப்சிகம் கூட இருக்குது. இதுவும் அப்படி தான் கொஞ்சம் வாடி நின்றுது. அப்புறம் ரெட் சில்லிஸ் இருக்குது. இனி அடுத்த செக்ஷன் போயிடலாம். நம்ம சூப்பரான ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்தாச்சு. நான் இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்ததும் கிடையாது. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். எந்த இடத்துல பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இதில் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே நல்ல சூப்பராக பழுத்து நின்றுது. நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராபெரியோட ஃப்ளவர் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இந்த ஸ்ட்ராபெரிஸை நட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரி கிளைமேட் தேவையோ அதை அவங்க அந்த ஃபார்முக்குள்ளே கொண்டு ஒரு ரொம்ப கூல் இல்லாமல் லைட் கூலில் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே நிறையவே காய்ச்சி இருந்தது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லுமே ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்ட்ராபெரி ஃபார்ம். அப்படியே சுற்றி வரும்போது ஃபுல்லுமே ஸ்ட்ராபெரிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், எல்லா செடியிலையுமே ஸ்ட்ராபெரிஸ் நிறைய காய்ச்சி இருந்தது. அடுத்ததாக என்னது இருக்குன்னு பார்க்க போகிற வழியில் தான் இந்த மல்பரி ட்ரீ கண்ணில் பட்டுது. மல்பரி நிறைய பழுத்திருந்தது. சரி, ஒரு 10-15 மல்பரியை எடுத்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அதிலே ஸ்டே போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக நிறைய பழுத்திருக்குது. ஓகே, இது போதும்னா அடுத்த செக்ஷனுக்கு போயாச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஏரியாவில் தக்காளி தான் இருந்தது. பாருங்கள், கலர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக நிறைய தக்காளி. இந்த தக்காளி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியே தக்காளி ஃபார்ம் ஃபுல்லுமே தக்காளியாக காய்ச்சிருக்குது. சரி, ஒரு 10 தக்காளியை பறிப்போம். இந்த கேப்பில் ஒரு சூப்பர்வைசர் வந்துட்டார். தக்காளி ஃபார்மில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு. சரி, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். தக்காளியெல்லாம் பறிச்சிட்டு இருந்தோம். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு தக்காளி பறிக்கக்கூடாது. இங்கே ஒரு கப்பும் ஒரு சிசரும் தந்து விடுவாங்க. அந்த கப்பு நிறைய அந்த சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கு சார்ஜும் உண்டு. சவுதி ரியல்ஸில் 15 ரியால்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஓகேன்னா நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கப்பு நிறைய தான் தக்காளி வந்து பறிக்க முடியும். ஓகே சரின்னு சொல்லிட்டு கப்பெல்லாம் நிறச்சாச்சு. இனி அடுத்தது இந்த ஃபார்மை சுற்றி பார்த்துடலாம். எவ்வளோ தக்காளி காய்ச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஏரியா ஃபுல்லுமே தக்காளியாக காய்ச்சி நிற்கிது. அடுத்தது வந்து என்ன இருக்குது பார்க்கலாமா? வாங்க. அடுத்தது வெள்ளரிக்காய் ஃபார்முக்கு வந்தாச்சு. தக்காளி ஃபார்முடைய அடுத்தது வெள்ளரிக்காய் ஃபார்ம். வெள்ளரிக்காயெல்லாம் கொத்து கொத்தாக சூப்பராக காய்ச்சி கிடந்தது. வெள்ளரிக்காயும் நமக்கு வேணும்னா பறிச்சிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் வச்சுருக்காங்க. அந்த எவ்வளோ சார்ஜோ அதை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளரிக்காய் பறிச்சிக்கிடலாம். அவங்க வந்து ஒரு பாக்ஸ் தருவாங்க. அந்த பாக்ஸ் நிறைய நம்ம வந்து வெள்ளரிக்காய் பறிக்கலாம். வெள்ளரிக்காய் ஃபார்ம் பார்க்காதவங்க பாருங்கள், கொத்து கொத்தாக வெள்ளரிக்காய் காய்ச்சி இருக்குது. வெள்ளரிக்காய் ஃபார்ம் வந்து நான் ஏற்கனவே லைவ் போட்டிருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃபார்மும் லைவ் போட்டிருக்கேன். அதில் வேணுனாலும் பார்த்துக்கோங்க. இப்போ வெள்ளரிக்காய் ஃபார்மை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சுற்றி காட்டிடுறேன் பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வெள்ளரிக்காய் ஃபார்ம் வந்து பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரொம்பவே என்விரான்மெண்ட் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு தான் சொல்லுவேன். பாருங்க, அப்படி க்ரீனரி சூப்பராக இருந்தது. சரி, இன்றைக்கி பேரடைஸ் ஃபார்மை நம்ம சுற்றி பார்த்துட்டோம். நடந்து ரொம்பவே டயர்டாயிருச்சு. சரி, ஓகே மக்களே, எல்லோரும் பேரடைஸ் ஃபார்மை வந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த ஃபார்ம் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.